வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாறி வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி ஒரு பொது பலனாக பார்க்கலாம். குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சமடைவார். ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சொந்த உச்சமடைய வீட்டுக்கு கடகராசிக்குள்ளே அவர் வருவார். இந்த குரு பகவான் வந்த உடனே எந்தெந்த மாதிரி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். புதுசாக ஒன்றும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனோட பார்வைப்பட்ட இடம் பலமடைன்னு சொல்லுவாங்க. இப்போது இதனோட பார்வை விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுச நட்சத்திரங்கள் உண்ட 4 பாதமும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதங்களுக்காரங்களுக்கும் நன்மையை தரும் குரு பகவான். அதே போல் தன்னுடைய நீச ராசியான மகரத்தில் உள்ள அவிட்ட நட்சத்திரமும், திருவோண நட்சத்திரமும், உத்திராட நட்சத்திரமும் இந்த பார்வையை வாங்கும். அப்போது இந்த நட்சத்திரக்காரங்கள் நம்மளுக்கு ஒரு சுப பலனை அடைவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம். அதே போல் மீன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்கள் மிக பலம் அடைவாங்க, நல்ல பலனை அடைவாங்க அப்படிங்கிறது பொதுவான நம்மளுக்கு விதி. அதே போல் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்குள்ளே புனர்பூச நட்சத்திரமும், அவரோட சொந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரமும், ஆயில்யன் நட்சத்திரமும் நம்மளுக்கு அங்களுக்கு இருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்களும் தேவையில்லாத சிரமங்கள் நம்மளுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, தன்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா, இந்த சமயத்தில் குருவோடைய பார்வை, குருவோடைய அனுகிரகம், அதனோட கதிர்வீச்சு இந்த நட்சத்திரங்களுக்கு படும்போது ஒரு சுபமான பலனையே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ இந்த குருவை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த குரு அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கோள். நம்மளுடைய பூமியை விட 1300 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள். இது ஒரு வாயுக்கோள். அதாவது பூமி மாதிரி ஒரு திடமான மேற்பரப்பு இதுக்கு இல்லை. இதுக்குள்ள ஹைட்ரஜன் அதுபோக ஹீலியம் அப்படிங்கிற வாயுக்குள்ளால் ஆன ஒரு கிரகம்தான். சூரியனிடமிருந்து இருக்கக்கூடிய கோள்களில் 5ஆவது கோள் அப்படின்னு சொல்லலாம். இதே சூரிய குடும்பத்தில் வேகமாக சொல்லக்கூடிய கோளும் இந்த கோள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூமியை விட, பூமியோடைய ஈர்ப்பு விசையை விட இந்த குருவோடைய கிரகத்துக்கு, வியாழன் கிரகத்துக்கு 14 மடங்கு ஈர்ப்பு விசை ஜாஸ்தின்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஞ்ஞானிகள். அதே சமயத்தில் பூமியை பாதுகாக்கக்கூடிய கிரகமும் இந்த குரு பகவான் தான். விண்வெளியில் வரக்கூடிய சிறு கோள்கள், இது போக வால் நட்சத்திரங்கள், இது எல்லாமே பூமி மேலே படாமல் தன் வசம் இழுத்து பூமியை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அன்னைக்கே இதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளும் இதனோட பார்வையும் எப்படி பூமியை பாதுகாக்கக்கூடியதாக விஞ்ஞான ரீதியாக இருக்குதோ அதே போல் நம்மளையும் பாதுகாக்கும். இதனோட கதிர்வீச்சு நம்மளை முழுசாக பாதுகாக்கக்குண்டானது. தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த குருவோடைய கதிர்வீச்சு நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா, அதாவது 5, 7, 9ஆம் பார்வை மேலே பட்டுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த ராசிக்காரங்க பலமடைவாங்க அல்லது நோயிலிருந்து குணமடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விதத்திலையும் நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு குரு இந்த முறை உச்சமடைய போகிறார். சரி, உச்சமடைஞ்சது மூலிமா இது எந்த விதமான நம்மளுக்கு பலனை தருவார் அப்படின்னா, இந்த குரு பகவான் அதாவது கல்லீரல், கொழுப்போடைய வளர்ச்சி மற்றும் மூளை பகுதியை தன்னோட வசப்படுத்தியிருப்பார். அதனோட கதிர்வீச்சு அங்கே அதிகமாக நம்மளுக்கு படும் அப்படின்னு சொல்லலாம். இது மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் இல்லை மருத்துவ செலவு மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த மருந்துகள் குறையும், நோய் குணமாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. மன வளர்ச்சியும் இது கூட சம்மந்தப்பட்டது தான். ஞான வளர்ச்சியும் இது கூட சம்மந்தப்பட்டது தான். அப்போது
இந்த மன வளர்ச்சி, ஞான வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஆன்மீகத்தில் ஈடுபாடு வர்றது சிந்தனைக்கு காரணகர்த்தாவே குரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட சிந்தனை எப்படி போகுது அப்படிங்கிறத அந்த குரு வச்சு தான் முடிவு பண்ண முடியும். குரு அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் மிக பலமாக இருக்கும், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில். இது தேவகுரு இல்லையா, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சது மட்டும்தான் இவங்களுக்கு பழக்கம். அப்போது தங்கிட்ட இருக்கிறது என்னவோ அதில் ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவம், அந்த சிந்தனை இவங்களுக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பார்வைப்பட்ட இடம் மிளமிளங்கு பலமாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கோடிகளை, அதாவது இந்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோடிக்கணக்காக நம்மளுக்கு கொடுத்துருமா, மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு போயிடுமா, நாம் கோடீஸ்வரன் ஆயிடுவோமா, அப்படித்தானே இன்றைக்கி மக்களுடைய கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கு தானே அது எல்லாமே நம்மளுக்கு ஆசைப்படுறோம். எங்கேயோ ஒரு வகையில் நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு வந்துடணும், அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள் போயிட்டுருக்கு. இது அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு பின்னாடி போங்க. இந்த குரு அப்படிங்கிற கிரகம் தன்னுடைய நீள்வட்ட பாதையில் தன்னுடைய ஒழுங்கு நிலை மாறாமல், வேகம் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இது மாற்றத்தை கொடுக்கறதில்ல. அதுவாக தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு இல்லை, மாற்றவும் முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். விஞ்ஞானம் அதிலிருந்து மாறவும் மாறாது, அதிலிருந்து விலகவும் விலகாது தன்னுடைய பாதையிலிருந்து. அப்போது அதனுடைய கதிர்வீச்சு ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு பட்டுக்கிட்டுருக்கும். இதில் எந்த மாற்றமும் நம்மளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட காலங்கள்லேயே வான சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே எந்த நிலையில் இருக்குது, அது நம்மளுக்கு எந்த மாதிரி கதிர்வீச்சுகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குது, அந்த கதிர்வீச்சு நம்ம உடம்புல எந்த உறுப்புகளை பாதிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தன்னுடைய மனோபலத்தினால, தவ வலிமையினால் தெரிஞ்சு அவங்க கொடுத்த ஒரு நல்ல தகவலில் இன்றைக்கி விஞ்ஞானிகள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கோள்களுடைய சுழற்சியில் எந்தவித மாற்றங்கள் நம்மளுக்கு இல்லை. குரு பகவான் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி விஞ்ஞானிகள் அதைய பூமியை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு குரு பகவான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வியாழன் அப்படிங்கிற கோள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மேக்சிமம் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 5 குழந்தை 12 குழந்தைகளாக இருந்ததாக சொல்கிறாங்க. நம்ம பார்த்ததில்லை, இருக்கிறதா நம்ம சொல்கிறாங்க, நம்ம பாட்டன் பாட்டி சொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 குழந்தைங்க 9 குழந்தைகளாக நம்மளுக்கு இருக்குது, 6 குழந்தைய, இப்படி நிறைய குழந்தை பாக்கியத்தை அதிகமாகவே கொடுத்துட்டு இருந்திருக்கு. இப்போது இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் குருவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. குரு நல்ல நிலையில் அமைஞ்சது அப்படின்னா, பாவகிரகங்களோட பார்வையை வாங்காமல், அந்த கிரகத்தோடைய சேர்க்கை இல்லாமல் சுபமாக நின்றுச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியம் தாராளமாக அவங்களுக்கு கிடைக்கிது, வம்சம் விருத்தியாகுது. அன்னைக்கு கணக்கு வழக்கு இல்லாத குழந்தைகள் தாராளமாக பிறந்தது. எங்கேயோ ஒரு சகோதரிகளுக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நமக்கு போகலாம், அது அவங்களுடைய கர்மாவை பொறுத்து. ஆனால் குழந்தை பாக்கியம் எந்தவித ஆப்ரேஷன் மருந்து இல்லாமல் நார்மல் டெலிவரியாகவே அத்தனை குழந்தையும் ஜனனமாயிருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், குரு பகவான் நல்ல வலிமையில் இருக்கிறார், நல்ல வலிமையில் இருந்தார் அவங்களுடைய ஜாதகத்தில், அதனால் குழந்தை பாக்கியம் தாராளமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்படியே இன்றைக்கி வாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சுத்தமாகவே குறைஞ்சிருச்சு குழந்தை பாக்கியம். ஒரு குழந்தை அப்படிங்கிறதே ரேர். இன்றைக்கி ஏதாவது மருத்துவம் பார்த்தோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டோவோ அந்த குழந்தைய நம்ம பிறக்கிற கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டுக்கிட்டு வரோம். இயற்கையாக ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் எங்கேயோ ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். சரி, இந்த குழந்தை பாக்கியம்
நம்மளுக்கு கிடைக்கிறது, அல்லது கிடைக்காம நம்மளுக்கு இருக்கிறது, அல்லது ஒரே குழந்தையோடு நம்மளுக்கு போகிறது. இதெல்லாம் கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னா, இந்த குருவோடைய கதிர்வீச்சு தான் காரணம், இந்த குருவோடைய இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு காரணம் அப்படின்னா, இந்த நிலைமை எப்படி வந்திருக்கும்? கருத்தரித்தல் மையம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா பக்கமும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க. ஏன் வந்தது இது? அப்போது கிரகம் மாற்றி தன்னுடைய நிலையிலிருந்து மாறி ஏதாவது சுற்றுதா, இல்லை கேலக்சியிலிருந்து தன்னுடைய ஸ்பீடு அது குறைச்சிக்கிச்சா, இல்லை அதிலிருந்து விலகி ஏதாவது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் சுழற்சி எங்கேயாவது 1 செகண்டோ 2 செகண்டோ நிப்பாட்டிட்டு போகுதா? நிப்பாட்டிட்டு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி தடங்கள் வரும். சரிதானே? ஜோதிட சாஸ்திர பிரகாரம் குரு வக்கரம் அடைஞ்சால் மாறுபட்ட குலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இது எங்கேயாவது பின்னோக்கி போயிடுமா? ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கல? ஆரோக்கியமான குழந்தை ஏன் இல்லை? மருந்து மூலிமா ஏன் இந்த குழந்தையை வளர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் வந்துட்டோம்? அப்போது கிரகங்களுடைய தவறு, இல்லை கிரகங்களுடைய நகர்வு, இல்லை கிரகங்களுடைய மாறுபட்ட பாதையில் அது செல்வது அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகதேசம் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விஞ்ஞானிகள் அதை பற்றி எந்த தகவலும் இன்னும் நம்மளுக்கு தெரிவிக்கல இல்லையா? ஏன்னா கண்டினியூவாக அதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. எந்த வித நகரும் அதில் இயற்கைக்கு மாறாமல், அந்த ஒழுங்கு நிலைக்கு மாறாமல் அதை சுற்றிட்டுருக்கு. ஆனால் மனிதர்கள், இந்த கடவுளால் படைக்கப்பட்ட இந்த மனித ஜீவன்கள் ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை உண்டாயிருச்சு. இது எதனால் ஏற்படும்? மனிதனை ஆள்வது கிரகங்களேன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு நம்மளுக்கு சரியாக இருந்தாலும், நம்ம இப்போ இருக்கிற நிலைமையிலையும் அன்னைக்கு இருந்த நிலைமையிலையும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏகப்பட்ட வித்தியாசம். பொருளாதார வளர்ச்சியும் சரி, புதுசாக விஞ்ஞான கருவிகள் கண்டுபிடிக்கிறதாகட்டும் சரி, அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் சரி, இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வருது, கூடலை, அதிகமாகலை. மனுஷனுடைய கவலைகள், போராட்டங்கள் எல்லாமே அதிகமாகுது. இது என்ன காரணமாக இருக்கும்? என்ன பிரச்சனையாக இருக்கும்? கட்டாயம் கிரகங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அங்கே இல்லை, அது மாறுபட்டு சுற்றலை, எந்த விதத்துலையும் மாறுபட்டு போகலை, ஒழுங்கு நிலையை அது தவறலை. ஆனால் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து தான் உருவாயிருக்கணும். நம்ம தான் அதைய வழிநடத்தி கொண்டு போயிருக்கணும். அப்போது தன் எண்ணங்கள் மூலியமாகவே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இந்த செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு லெட்டர் மூலியமாகவும் தந்தி மூலியமாகவும், அவசரத்துக்கு தந்தி மூலியமாக தகவல் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சமாச்சாரம் நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. இந்த அளவுக்கு நம்ம பாதையில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது நல்லது தான் அப்படின்னாலும் கூட, அதே சமயத்தில் இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம், தகவல் தொடர்பு அப்படிங்கிறது நம்ம புதனை குறிக்கும், 3ஆம் இடத்தை குறிப்போம். ஒரு தகவல் தொடர்பு 3ஆம் இடம் நம்மளுக்கு ஜாதகத்தில் குறிக்கும். இந்த 3ஆம் இடமோ இந்த புதன்கிற நம்மளுக்கு கிரகமோ ஏதாவது கெட்டிருக்குமா, பாதிச்சிருக்குமா? இருக்காது. இல்லை வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா, ஸ்பீடாக ஏதாவது சுற்றி இருக்குமா? சுற்றாது. அப்போது இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு எந்த கிரகம் காரணமாக இருந்திருக்கும்? கிரகங்கள் தான் நம்மளை கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த வளர்ச்சி இன்றைக்கி செல்ஃபோனை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா உசுரே போயிடுது. அப்படித்தானே? பாக்கெட்டில் தொட்டு பார்த்துட்டு ஐயோ செல்ஃபோனை காணும், எங்கே வச்சனோ தெரியல, எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டுனா, இல்லை வர வழியில் விழுந்துருச்சான்னு தெரியல, பதறி போகிறோம். ஒன்று, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன குழந்தை நம்ம எடுத்து நம்ம குழந்தையை தூக்கணும் அப்படின்னாக்கா, அது பாக்கெட்டை நோக்கி கண் போகுது, கை போகுது, செல்ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குது. இது எப்படி நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கும்? பிறந்த குழந்தைக்கும் அதனுடைய எண்ணங்களில் செல்ஃபோன் எப்படி புகப்பட்டிருக்கும்? இதுக்கு கிரகங்கள் காரணமாக இருக்குமா? 7 குழந்தை 8 குழந்தைங்க நார்மல் டெலிவரியான சமயத்தில் இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிறது அபூர்வம். அதுவும் மருந்து மூலிமா நம்மளுக்கு பிறக்குது. அதுவே ஆரோக்கியம் குறைவான குழந்தையாக நம்மளுக்கு பிறக்குது. அது எப்படி இருந்தாலும் மருந்து மாத்திரை மூலியமாகவே வளர்த்துறோம். ஏன்?
ஒரு 8 குழந்தை 9 குழந்தை பிறந்த அந்த காலத்தில் அந்த குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி வளர்த்துருப்பாங்க, எப்படி உணவு கிடைச்சிருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி ஆரோக்கிய குறைபாடு எதனால் நம்மளுக்கு வந்திருக்கும்? கிரகங்கள் மூலியமாவா? உடல்நிலை சரியில்லாமல் போகுது. சாதாரண சின்ன வயசு கூட ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்? கிரகங்கள் ஏதாவது காரணமாக இருந்திருக்குமா? முன்னாடி காலங்களில் 120 வருஷம் தன்னுடைய ஆயுள் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திரம் 100 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. இன்றைக்கும் ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம். கடைசியில் வயசானவங்களை கேட்டு பார்த்தோம்னா எங்கள் அம்மாவுக்கு பாட்டிக்கு 100 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிசயமாக பேசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி 60 வயசுக்கு மேலே உடல்நலம் குன்றிடுது. ஏதோ ஒரு காரணத்தினால நாம் பாதிக்கிறோம், மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளுக்கு வந்துடுறோம். இப்படி அதிகப்படியான மருத்துவமனைகள் உருவாகிறதுக்கும் அதிகப்படியான மருந்துகள் மனிதன் சாப்பிட்றதுக்கும் கிரகங்கள் ஒரு வேளை காரணமாக இருக்குமா? வாய்ப்பில்லை. இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை. மனிதன் அந்த காலத்திலிருந்து தன்னுடைய 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவை வச்சுக்கிட்டு முன்னேறி இருக்கான். அட்வான்ஸில் போயிட்டுருக்கிறப்போ, அதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், புதுசாக வேலை செய்யாமல் என்னென்ன வழியில் ஒரு கருவிகளை கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை கருவிகளும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வித வேலையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, துவைக்கக்கூடாது, அதாவது சாப்பாடு செய்யக்கூடாது, நடந்து போகக்கூடாது, இல்லை அதிகபட்சம் நம்ம வெளியில் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாமே செல்ஃபோனில் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா? எல்லாமே தடை ஏற்பட்டிருக்குது. பூராத்துக்கும் தடை. இந்த தடை ஏற்பட்டதுக்கு காரணம் கிரகங்கள் அல்ல அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய விரைவான புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாமா? சரி, இந்த புத்திசாலித்தனம் நல்வழிப்படுத்தி கொண்டுகிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு ஏமாற்றம் தான். எங்கேயோ நம்ம தேவையில்லாத இடத்த நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அவசரமான பாதையில். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தெரியும் கூட்டம் எத்தனைன்னு சொல்லி. அன்றைக்கி எங்கேயோ ஊருக்கு ஒரு வைத்தியர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு கஷாயம் வாங்கி குடிப்பாங்க, சரியாக போயிடும். அதுக்கடுத்தது 6 மாதம் கழித்து தான் ஏதோ ஒரு தொந்தரவு வரும். இன்றைக்கி தினம் பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கக்கூடிய தருவாயில் வர வரைக்கும் மருந்து மாத்திரை இல்லாமல் யாரும் இல்லை. அப்போது இந்த மாற்றங்கள் கிரகங்கள் மூலியமாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது எந்த விதத்துலையும் மாறல. நம்மளை போல் நம்ம மாறிக்கிட்டோம். நம்மளுடைய எண்ணங்களால் எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம். நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய சிந்தனைகள் வேறு பக்கம் கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போது சரி, குரு பகவான் மாறி வரார். நம்ம பழைய இதுக்கு வந்துடுவோம். குரு பகவான் மாறி வரார், கடகராசிக்குள்ளே வரார், விருச்சிக ராசியை பார்ப்பார், மீன ராசிக்கு பார்ப்பார், மகர ராசியை பார்ப்பார், கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கோளான குரு எந்த கோடிகளையும் வச்சிட்ருக்கலை, எந்த பணத்தையும் வச்சிட்ருக்கலை. இது என்ன செய்யும், என்ன பண்ணும், இருக்கிற பிரச்சனைகள் என்ன, உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் பண்ணும். தொழில் தொடங்குறவங்க தொடங்குவாங்க. காலபுருஷ தத்துவ பிரகாரம் 10ஆம் இடத்துக்கு, அதாவது நம்மளுக்கு 8ஆம் இடத்துக்கு அந்த பார்வை, 8ஆம் இடத்துக்கு பார்வை விருச்சிகத்துக்கு, செவ்வாயோட வீடு. இடம் சம்மந்தப்பட்ட வகையில் இந்த சமயத்தில் ஏதாவது வாங்கலாம். இடத்து மூலிமா இருந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு சால்வ் ஆகலாம். சகோதரர்கள் நம்மளுக்கு நல்ல வழிப்படுத்துவாங்க. இந்த செவ்வாய் மங்களம் சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால திருமணம் முடிவாகாதவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் முடிவாகும். அந்த விருச்சிகத்துக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், விசாக அனுசம் கேட்ட நட்சத்திரங்கள் சுபமான பலனை அனுபவிப்பாங்க. அதுக்கடுத்தது மகரம். மகர ராசி நம்மளுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவ பிரகாரம் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய காரகத்துவம் 10ஆம் இடத்துக்கு உண்டான தொழில். இந்த அவிட்டம், திருவோணம், உத்திராட நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய வலிமை அடைவாங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எல்லாத்துக்கும் யோகம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, அது சனியோட வீடும் கூட. தனி சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட கிரகம் சனி. அப்போ சொந்த தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சமயத்தில் இவங்களுக்கு அதிகம். அது பொதுவாகவே எல்லாத்துக்குமே சொந்த தொழில் பண்ணலாம். தொழிலில் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இல்லை தொழிலில் இன்னும் நம்ம என்ன ஒரு முயற்சியை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நம்ம வருமானத்தை ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அப்படி எண்ணங்கள் மேலோங்கும். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவ பிரகாரம் 12ஆம் இடத்துக்கு நம்மளுக்கு குருவோட பார்வை கிடைக்கிது. அப்போது இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பலம்னு சொல்லலாம்.
12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சைன போகம். ஒரு 12ஆம் இடம் ஒருத்தருக்கு சுபமாக இருந்தால் தான் நல்லா தூங்க முடியும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு அந்த சைனபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சைனபோகம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு பார்வை கிடைக்கிறதுனால வெகு நாளாக திருமண தாமதங்கள் தடைகள் இருந்துட்டுங்களுக்கு கட்டாயம் திருமண வாழ்க்கை இந்த சமயத்தில் அமையும். அதில் எந்த வித மாற்றமும் நம்மளுக்கு இருக்காது. இந்த பார்வை அங்கே இருக்கக்கூடிய ரேவதி உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வலிமை பெறுவாங்க. தேவையில்லாத சிக்கல்களோ தடங்கல்களோ நம்மளுக்கு இருந்ததுன்னா கட்டாயம் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த மாதிரி தான் குருவோட பார்வை நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு உண்டு. காலபுருஷ தத்துவ 9, 12க்கு உண்டான ஆள் அப்படிங்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். தெய்வானுகூலம் நம்மளுக்கு கூடும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ எண்ணங்கள் நம்மளுக்கு வரலாம். இல்லை தெய்வத்துக்கு உண்டான காரியங்கள் அங்கே போய் ஏதாவது நம்மளுக்கு உதவி பண்ணுறது, அந்த பராமரிப்பு வேலையை செய்கிறது, தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது. வெகு நாளாக கோயிலுக்கு போகாமல் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றம் பண்ணி ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய காலம் இந்த குருவுடைய பயிற்சி காலம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம கொஞ்சம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம விரிவாக பார்க்கலாம். காலம் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியை இதோடு நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பாலா. வாழ்க வளமுடன்.